வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதாந்த வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க. வாழ்வின் வழிகாட்டியான ஆன்லைன் கரூர் டிவி நேயர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ண போறது கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு கேதுகளை பற்றி ஆன கருத்து. ஜோதிடத்துல ராகு கேதுகள் என்ற இரு கிரகங்கள் சாயா கிரகங்கள் இருக்கின்றன. ரெண்டுமே நிழல் கிரகங்களாக பயணிக்குது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப ராகுனா என்ன உருவம், கேதுனா என்ன உருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுனா தலை உருவத்தை பிடிச்சது. ராகுக்கு தலைங்கிறது மட்டும், பாம்புல தலை உருவத்தை மட்டும் பிடித்த பகுதி அது ராகு பகவான். கேதுக்கு வால் பகுதியை மட்டும் உருவமா கொடுத்துருக்காங்க, அது கேது பகவான். சரி, ராகுக்கு தலை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த தலை என்ன விஷயத்த செய்யும் அப்படின்னா, அதாவது ஆசைப்பட்ட விஷயத்தை அணிவிக்கிறதுக்காக ராகுக்கு அது போகக்காரகன்னு சொல்லுவாங்க. கேதுக்கு என்ன செய்வாங்க, எது மேலேயும் ஆசை இருக்காது, பட்டுதல் இருக்காது. ஏன்னு கேட்டா அதுக்கு தலை கிடையாது, அது ராகு வாழு மட்டும்தான். அப்போ இந்த இந்த புரிதல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராகுங்கிறது கலிகாலத்துக்கு உகந்தது. இப்ப நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்க காலம் கலிகாலம், ஓடிக்கிட்டு இருக்க காலம் கலிகாலம். கலிகாலத்துக்கு ராகு ரொம்ப பங்கு வகிப்பார். அதனாலதான் ராகு எந்தெந்த இடத்துல என்னென்ன அவசியத்தெல்லாம் பயன்படுதோ அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய நிர்பந்தனைக்கு ஆளாயிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அந்த காலத்துல வாழ்ந்துட்டு அது இல்லைன்னா எப்படி, அப்படி இருந்துதான் ஆகணும், அதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறத விதி. கேதுவும் கூட பயணிக்கிறதுனால, அதாவது மக்கள் ரெண்டு வகையில பிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். கேது என்ன, அதாவது நல்லவங்களும் இருப்பாங்க, எதையுமே அணிவிக்காம இருக்கிறவங்களும் இருப்பாங்களே. அப்போ இந்த இடத்துல யாரு அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, சாமியார்கள், இந்த மாதிரி விஷயங்களும் இன்னைக்கு அதிகப்படியா மக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. முன்னெல்லாம் சாமியார்லாம் தெரியாது நிறைய பேத்துக்கு, சீவசமாதியில அதிகம் போக மாட்டாங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கு பிரபஞ்சத்துல இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, நிறைய வெளிப்பாடு மக்கள் இடத்துல வந்து ஜோதிட வெளிப்பாடும் அதிகமாகி, ஜோதிட வெளிப்பாடு அதிகமானதுக்கு காரணமே கேது பகவான் தான். சரியா? எல்லாருமே அதுல நம்ம பயணிக்கிற அனைவருமே நாம கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம்னு சொல்லிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அது பிரபஞ்சம் கொடுத்தது. சரியா? இன்னைக்கு காலத்துல இப்படி இதுக்காக தான் நீங்க வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விதிக்கு உட்பட்டதுதான் இதுக்கு பேர் கலிகாலம்னு சொல்றாங்க. அப்போ அந்த கலிகாலத்துல நம்ம ராகுவோட குணத்தையும் கேதுவோட குணத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முழுக்க முழுக்க பதிவு பண்றோம். சரிங்களா? அது அந்த பதிவு ஏதாவது ஒரு குறைகளாவோ இல்ல தவறுகளாவோ ஏதாவது இருந்தால் அனைவரும் எங்களை மன்னிச்சுட்டு அடுத்த வீடியோவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கனால் நிச்சயமா வீடியோ உங்களுக்கு அற்புதமா போட்டு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அப்ப ராகுனா தலைன்னு சொல்றோம், கேதுனா வாள்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ராகுக்கு என்ன இருக்கும், நிறைய தலை இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய விஷயத்து மேல ஆசைகள் இருக்கும், பாக்குறத பூரா அணிவிக்கலாங்கிற ஆசைகள் இருக்கும். சரிங்களா? பாக்குறத பூரா அணிவிக்கலாங்க ஆசை இருக்கும். தலை இல்லாத உருவம் கேது பகவான், அவருக்கு என்ன இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரு ஆசை இருக்காது, எந்த பொருள் மேலேயும் ஒரு பற்றுதல் இருக்காது. சரிங்களா? தனி மரமா நிக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதாவது எதுவுமே வந்து ஒரு பெரிய குழப்பவாதியா இருப்பாங்க, இல்ல சாமியாரா இருப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா எல்லாத்தையும் திறந்த முற்று முனிவரா இருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாம் கேது பகவான் வகையில வர்றது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. பார்க்கறத பூரா அணிவிக்கிற இடத்துல இருக்கிறது ராகு பகவான். நல்லதா கெட்டதா எல்லாமே கலவரத்தை உருவாக்குறவனும் ராகு பகவான் தான். சரியா?
அதே மாதிரி பார்க்கறத பூரா அணிவிக்க முடியாத இடத்துல இருக்கிறவன் கேது பகவான். ரெண்டும் கலந்த மக்கள் இந்த சமுதாயத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த கலிகாலத்தில் வாழ்றாங்க அப்படிங்கிறத உண்மை. அப்போ அந்த ராகுகேதுகளை பத்தி இப்ப நம்ம ஆராய போறோம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அவங்களோட குணங்களை சொல்றேன், ராகுகேதுங்கள குணங்களும் தன்மைகளும் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ராகுகேதுகள் ஜாதக கட்டத்தில் என்னென்ன வேலை செய்யுதுங்கிற சொல்றேன். சரிங்களா? அப்போ ராகுனா என்னது? தலைன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. கேதுனா என்னது? வால் பகுதின்னு சொல்லிடு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ராகுனா தலை, கேதுனா வால் பகுதி. இந்த புரிதல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பதில் பாருங்க, அப்படியே ரெக்கவரி ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். ராகுனா வாய், கேதுனா ஆசன வாய். ராகுனா உள்ளே, கேதுனா வெளியே. ராகுனா உறிஞ்சும், கேதுனா வெளியிடும். ராகுனா உணவுக்குடல், கேதுனா மலக்குடல். ராகுனா சிறை, கேதுனா விடுதலை. ராகுனா பேராசை, கேதுனா பெரு நஷ்டம். ராகுனா விரியும், கேதுனா சுருங்கும். சரிங்களா? ராகுனா அதிகப்படுத்தும், கேதுனா குறைக்கும். ராகுனா மாயவலை, கேதுனா ஞான வலை. ஞானத்துக்குள்ள அதிகமா இருப்பாங்க, அதுதான் ஞான வலைன்னு சொல்றாங்க. ராகுனா நாத்திகம், கேதுனா ஆத்திகம். ராகுனா அகலம், கேதுனா நீளம். ராகுனா பெருங்குடல், கேதுனா சிறுங்குடல். ராகுனா அகல வீதி, கேதுனா குறுகிய சந்து. ராகுனா நிழற்படம், கேதுனா நேர்படம். ராகுனா சிறைச்சாலை, கேதுனா நீதிமன்றம். ராகுனா நோய், கேதுனா மருந்து. ராகுனா வலி, கேதுனா எரிச்சல். ராகுனா படரும், கேதுனா சுருங்கும். ராகுனா வதந்தி, கேதுனா உண்மை. ராகுனா போலி, கேதுனா ஒரிஜினல். ராகுனா சிக்க வைக்கும், கேதுனா வெளிக்கொண்டு வரும். ராகுனா குடும்ப உறவு, கேதுனா தனிமை விரும்பி. ராகுனா மாடி வீடு, கேதுனா குடிசை வீடு. ராகுனா பெண் உறுப்பு, கேதுனா ஆண் உறுப்பு. ராகுனா கூட்டு மரணம், கேதுனா தனி மரணம். ராகுனா சீன்ஸ் பேண்டு, கேதுனா கால் வேஷ்டி. ராகுனா ஆடம்பரம், கேதுனா எளிமை. ராகுனா கலவரம், கேதுனா அமைதி. ராகுனா முஸ்லீம், கேதுனா கிறிஸ்டின். ராகுனா ஜீப்பு, கேதுனா ஆம்புலன்ஸ். ராகுனா விரவை, கேதுனா சாமியார். ராகுனா தந்தை வழிபாட்டன், கேதுனா தாய் வழிபாட்டன். ராகுனா அதிகமாக பேசுவார், கேது குறைவாக பேசுவார். ராகு உளுந்த பருப்பு, கேது கொள்ளு. ராகு இடியாப்பம், கேது புரோட்டா. இது மாதிரி பல இன்னும் நிறைய இருக்கு. சரியா? இதெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இதை பத்தி விளக்கங்களை ஒன்னு ஒரு சில இதுக்கு மட்டும் விளக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. இப்ப ராகுகேதுகள் என்னென்ன தன்மையோட இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். இது நான் சொல்றது 1/4% தான் கொடுத்துருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அப்பப்போ ஒவ்வொரு டைமும் அந்த ராகுகேதுகளை பத்தி பேசணும்னு சொல்லி மீதி இருக்கிற கருத்துக்களை கொடுப்போம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. இப்போ இன்னைக்கு கொடுத்த கருத்துக்கள்ல ஒரு சில அதுக்கு மட்டும் விளக்க சொல்றேன். அப்போ ராகு வாய், கேது ஆசன வாயின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஏன் ராகு வாய், கேது ஆசன வாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுக்கு தலை இருக்குன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப ராகுக்கு தலை இருக்குன்னா தலை இருக்கிற பகுதியில தானே வாய் இருக்கும். சரிங்களா? அப்போ கேது வால் பகுதின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப வால் பகுதியில் என்ன இருக்கும்? சரியா? மோசன வாய் இருக்கும். மோசன வாய் அதான் ஆசன வாய். மோசன் வாய் அல்லது ஆசன வாய், ரெண்டு பேரும் நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஆசன வாய் இருக்கிற பகுதிக்கு கேது பகவானும், வாய்க்கு ராகு பகவானும் பதிவு பண்ணி இருக்கும் அப்படிங்க அர்த்தம் விட்டுங்க. அப்போ வாய் ஏன் கொடுத்தாங்க? அப்படி ராகுக்கு வாய் ஏன் கொடுத்தாங்க? வாய் இருந்தா தானே உணவு சாப்பிட முடியும். தலை இருக்கிற பகுதி ராகுக்கு தான் தலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப பார்த்ததெல்லாம் அணிவிக்கிற பாக்கி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ராகுக்கு தான் கிடைக்கும்.
சரிங்களா? அப்போ அந்த ராகு எதை நல்லது கெட்டது எதை வேணாலும் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். ஒரு கலவரத்தை உருவாக்குறது ராகு பகவான் தான். சரியா? நினைச்சதை அடையிறது ராகு பகவான் தான். பிரமாணத்தை உருவாக்குறது ராகு பகவான் தான். சரிங்களா? அதாவது இந்த காலத்துல, இந்த கலிகாலத்துல அணிவிக்கிறதுக்கு சரியான கிரகம் எதுன்னா ராகு பகவான் தான். சரிங்களா? ராகுனா பெரிய பணம், அது ஒரு விஷயம் உண்டு. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. பணம், அதாவது குருதான் பெரிய பணத்தை கொடுக்கும். ஆனா இந்த ராகு பிரமாண்டத்துல பெரிய பணத்தை சம்பாதிக்கும். நீ கள்ளக்கடத்தல் பண்றியா, நல்ல தொழில் பண்றியா, சீட்டாடுறியா, சாராயம் காய்ச்சறியா, எது வேணாலும் செய்யலாம். ஆனா அதுக்கு தேவை பணம். யாருக்கு? ராகுக்கு தேவை சந்தோஷம். சரிங்களா? அப்ப ராகு வந்து நல்ல வழியிலும் சரி, கெட்ட வழியிலும் சரி, எந்த வழியில சம்பாதிக்கணும்னு பார்த்துட்டு சம்பாதிக்காது. சரிங்களா? அது ஏதோ ஒரு வழியில சம்பாதிச்சு நாம் இந்த பிரபஞ்சத்துல ரீச் ஆகணும், மத்தவங்க மனசுல ரீச் ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக என்ன செய்யும்? ராகு வந்து பிரமாணத்தை வெளி உனக்கு கொண்டு வரும். தலை அதுக்கு இருக்கிறதுனால பிரமாணத்தை முழுக்க முழுக்க காட்டுறதுக்கான ஐடியாஸ் கிட்ட அது கிட்ட இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. கேது கிட்ட வந்து பட்டற்றது. கேது வந்து என்னதுங்க? பட்டற்றது. அது என்ன செய்யாது? அதாவது எந்த பொருள் மேலேயும் பெருசா ஆசைப்படாது. சரிங்களா? எந்த பொருள் மேலேயும் பெருசா ஆசைப்படாது. அது அதாவது தியானத்துல உட்கார்ந்துருச்சுன்னா சாப்பாட்டை கூட மறந்துடும். சாப்பாட்டை கூட மறந்துடுவாங்க. அதிகம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது அவங்கள்ட்ட. சரிங்களா? ஏன்னா வாய் இல்லைன்ட்டுமே. வாய் இருந்தா அதிகமா பேசுவாங்க. நல்லா பெஸ்ட் புரிஞ்சுக்கு. அப்போ கேது நட்சத்திரமோ கேது திசையோ ஜாதகருக்கு, கேது நட்சத்திரத்திலேயோ கேது திசையோ கேது கர்ணத்திலேயோ கேது யோகத்திலேயோ இந்த ஜாதகர் பிறந்திருக்காருன்னா அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பலமா இருக்கும். ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படுவார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போ அந்த விஷயத்துல அந்த கேது குணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? முழுக்க முழுக்க சாமியார் வரவங்களா, அப்ப சாமியார் சொன்னீங்க, அந்த சாமியார் வரவங்களா யாருல வருவாங்க? கேதுல தான் வருவாங்க. சரிங்களா? அதாவது நல்லது கெட்டது எல்லாத்திலையும் கலந்து வர்றது ராகு பகவான். இவங்க 90% மக்களுடைய, ஏன்னா எது மேலேயும் விருப்பம் இல்லாதவங்க, அதனால என்ன செய்வாங்க? தனிமை விரும்பியாவே இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? இவங்களை இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக நீ எப்படி வேணாலும் சேர்த்து வைக்கலாம் அவரை, அவர் எப்படியும் பொழைச்சுக்குவார் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பெரிய குடியாரனா இருப்பான், அவனை என்ன வச்சுவான், அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவன் நல்லாவே பொழைச்சுக்குவான். அதாவது இப்பெல்லாம் பிரபஞ்சத்துல நல்லவனுக்கு பொண்ணு கொடுக்கறது தான் பயப்படுறாங்க, கெட்டவனுக்கு பொண்ணு கொடுக்கறது ஈஸியா கொடுத்துட்றாங்க. என்ன காரணம்? இந்த லோகத்துல என்ன தேவை மக்களுக்கு? பணம் தேவை, ஆடம்பரம் தேவை, சொத்து தேவை, தகுதி, இதெல்லாம் அது எல்லாமே யார்கிட்ட இருக்குங்க? கெட்டவன்கிட்ட தான் இருக்குமா 90%. சரிங்களா? பாக்குறதுக்கு நல்லவனா வாழ்ந்துட்டு இருப்பா, ஆனா பட் அவன்கிட்ட எல்லா விஷயங்களும் கற்று தெரிஞ்சவனா இருப்பா அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அதனால அவன்கிட்ட பொண்ணை கொடுத்தா இந்த ஆடம்பர உலகத்தை வாழ்றதுக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் புரிதலோட இன்னைக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. கேது நட்சத்திரத்திலேயோ கேது நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க 90% அவர் எப்ப வந்து குடும்பத்துல ஒற்று இல்லாம இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தை பத்தி குடும்பத்துல இருந்து விலகி போவார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் அது விலகி போறதும் ஒரு விஷயத்துல பிரச்சனையில இருந்து ஒதுங்கி போறதும் எல்லாமே யாருங்க? கேது பகவான் தான். சரிங்களா? அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வாய் பகுதியை குறிக்கிறது, வாயினா தலைப்பகுதியை குறிக்கிறது ராகு பகவான் சொல்லியிருக்கிறேன். அப்ப ராகு எதை பார்த்தாலும் அணிவிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அதனால ராகுக்கு வாய் தேவை. வாய் இருந்தால் மட்டுமே அது வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. எல்லாத்தையும் அணிவிக்கிற பாக்கியம், தண்ணி குடிக்கிறதுல இருந்து சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து எல்லாத்தையும் பார்க்கறத அணிவிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே ராகுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆனா கேதுக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அது என்ன செய்யும்? சாப்பிட்ட உணவை கேது சாப்பிட்டுருச்சு, அது வால் பகுதி மட்டும் தான் இருக்கு. சாப்பிட்ட உணவெல்லாம் செரிமானம் ஆகி இது என்ன செய்யும்? அதை வெளியே தள்ளுற பவர் தான் யாருக்கு உண்டு? கேது பகவானுக்கு உண்டு. சரிங்களா? ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்லணும், ராகுக்கு செரிமான உறுப்பு கிடையாது. என்ன காரணம்? ராகு வால், அதாவது தலைப்பகுதி மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப செரிமான உறுப்பு எங்க இருக்கும்? இருக்காது. அதனாலதான் அது எவ்வளவு வேணாலும் சாப்பிடும். செரிமான உறுப்பு இருந்தால் மட்டுமே போதும் என்ற வார்த்தையை சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப போதும் என்ற வார்த்தையை சொல்றது யாருங்க? கேது பகவான் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வால் பகுதியில மட்டும் இருக்கிறதுனால
அவருக்கு செரிமான உறுப்பு உண்டு, வயிற்று பகுதியில செரிமான உறுப்பு இருக்கும். அப்படி செரிமான உறுப்பு இருக்கிறதுனாலதான் அது என்ன செய்யுது, அந்த உணவு எல்லாமே வெளியே மோசனா வெளியே வருது. அந்த மோசனா வெளியே வர்றதுக்கு எது வாய்னா மோசன வாய், ஆசன வாய் அப்படிங்கிறான். சரிங்களா? அதாவது ஜாதக கட்டத்திலேயே ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது மூல நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது கேதுவோட நட்சத்திரம். சரிங்களா? வடமேற்கு மூலையில கொடுத்திருப்பாங்க. சரியா? ஜாதக கட்டத்துல வடமேற்கு மூலையில தனுசு ராசிங்கிறதா அதோடைய அமைப்பு. அந்த ராசியில தான் மூல நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இயங்கிட்டு இருக்குது. இந்த மூல நட்சத்திரம் யாரோட இயக்கம் அப்படின்னா கேதுபாவோட இயக்கம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க, கிரகம். சரியா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதிபதி வேறங்க, அதை நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா கேதுவோடைய இயக்க காரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான். சரிங்களா? அப்ப அந்த கேது பகவான் ஏன் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வடமேற்கு மூலையில தான் நம்ம வாஸ்துப்படி வீடு கட்டுறவங்க அனைவருமே என்ன செய்வாங்க, லெட்டின் பாத்ரூம் அங்க வைப்பாங்க இல்லையா? அந்த அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மூலையில இது வந்ததுனாலதான் மூல நட்சத்திரம் அங்க வச்சிருக்காங்க இல்லைங்க. அப்போ பைல்ஸ்ன்னு உருவாக்குறது யாருக்கு? மனிதனுக்கு. லெட்டின் பாத்ரூம்ல தானே ஆசனவாய் வேலை செய்யும். அப்ப ஆசனவாய் அப்ப பாத்ரூம் போகணும்னா எந்த மூலைக்கு போவா? வடமேற்கு மூலையில போவா. வீட்லயே வடமேற்கு மூலையில தான் அந்த பாத்ரூம் கட்டியிருப்பாங்க. அப்போ ஏன் பிரபஞ்சப்படி அங்க கட்டினாங்க அப்படின்னா அந்த மூல நட்சத்திரம் அங்க இயங்குறதுனால. சரிங்களா? அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, பைல்ஸ் வந்துருச்சுப்பாங்க. பைல்ஸ் இல்ல, பைல்ஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் அது இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொன்ன என்ன செய்வாங்க, மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூல நட்சத்திரம் அங்க இயங்குறதுனாலதான் அதுக்கு பேரு மூலம்னு வச்சாங்க அப்படிங்கிறான். சரிங்களா? அப்போ அதாவது 90% பிரபஞ்சத்தை ஒற்றிதான் எல்லா வார்த்தைகளும் பயன்பாடுகளும் இருக்குதே தவிர நம்ம விருப்பத்துக்கு உருவாக்குறது அல்ல. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க. நம்ம ஒருவேளை மாத்தி நம்ம புரிதலுக்காக பேசிக்கலாமே தவிர அப்பவே வாழ்ந்த ஞானிகளும் ரிஷிகளும் சரிங்களா எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அறிவுபூர்வமா சரிங்களா. இப்ப 1333 திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் இப்ப அவர் படிக்கல, எந்த அறிவு நாலேஜும் என்ன காலேஜ் போறதுக்கோ இல்ல ஸ்கூல் போறதுக்கோ வழி கிடையாது. எல்லாமே ஞானம், புத்தி. சரிங்களா? புத்தி ஞானத்தை வச்சு மட்டுமே 1333 திருக்குறளை எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஆனா அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம நல்வழிப்படுத்திக்கிட்டு படிச்சுக்கிட்டு புரிதல் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அவங்க எடுத்த வாந்திதான் இன்னைக்கு இத்தனை பேர் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அப்போ அவங்களுடைய அற்புதமான கருத்துகளும் அற்புதமான வழிகாட்டுதல் அடிப்படையில மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை அதாவது பணம்னு அலையிற இந்த கலிகாலத்துல சரிங்களா நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு பங்கை உருவாக்கி கொடுத்தவங்க யாரு அப்படின்னா முன்னாடி வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் தான். சரிங்களா? அதுல நம்மளுக்கு அடிப்படையில ஞானம் அடிப்படையில உருவாக்குற திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு திருக்குறளை எழுதி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அப்போ அவர் அடிப்படையில நம்மளுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கு, பெரிய வழிகாட்டிகள் இருக்கு. சரிங்களா? படிப்பறிவு இல்லாதவங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்கள வச்சுதான் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் புரிதலோட செயல்பட்டோம்னால் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போ ராகுனா வாய், கேதுனா ஆசன வாய். அப்போ ராகு சாப்பிடுறது, கேது வெளியே தள்ளுறது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி ராகுனா நிழற்படம், கேதுனா நேர்படம். ராகுனா ஏன் நிழற்படம்? அதாவது பாக்குறத பிரமாண்டமா தலை இருக்கு, உருவம் இருக்கு, கண் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்ல, அதுதானே பார்த்துட்டு படம் எடுக்க முடியும், பார்த்துதான் அறிவிக்க முடியும். சரிங்களா? தலை இருக்கிற பகுதி தானே பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ராகு நிழற்படம், அதாவது ராகுனா நிழற்படம் அப்படிங்க அர்த்தம் சொல்லுவோம். அப்ப ராகு நிழற்படம்னா அதை பார்க்க வேண்டிய உருவம் அமைப்பு எல்லாமே அதுக்குதான் இருக்கு. அதனால அது பார்க்க வேண்டிய அமைப்பு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப தலைப்பகுதி அதுக்கு தானே இயங்குது. அதனால அதை எல்லாத்தையும் பார்க்கிற பவர், அணிவிக்கிற பவர் கிடைச்சிருக்குது. அதனாலதான் நிழல் படம் அதுக்கு தேவைப்படுது அப்படிங்க அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்ப ராகுனா நிழல் படம் அப்படிங்க. அத நிழல் படம்னா என்ன? எக்ஸ்ரே. சரிங்களா? என்னதுங்க? எக்ஸ்ரே. ஒரு மனுஷனை அப்படியே ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பார்த்து நிழல் படமா காட்டுவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் ராகு. நிழல் படமா இயங்கும் ராகு. கேது நேர்படமா இயங்கும். நேர்படம்னா என்ன சார்? நேர்படமா இயங்கும் சொல்றீங்களா? நேர்படம்னா என்ன அப்படின்னா, நேர்னா உள்ள இருக்கிற உறுப்புகளை
நேரடியா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு நேர்படம். சரிங்களா? அப்போ இதுல எது பயன்படுது அப்படின்னா டெலஸ்கோப். அப்ப டெலஸ்கோப் அப்படிங்கிறது அதாவது நேரடியா உள்ள என்ன செய்யும், எண்டாஸ்கோப், டெலஸ்கோப்பு எண்டாஸ்கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டெலஸ்கோப்புங்கிறது மேல வச்சு பாக்குறது. சரிங்களா? ஆனா உள்ள போய் பாக்குறதுக்கு பேர் என்னன்னா எண்டாஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் மைக்ரோஸ்கோப் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே கேதுவுடைய அடிப்படையில இயங்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அதாவது நுண்ணிய பொருள்களை மிக பிரம்மாண்டப்படுத்தி பார்க்கிற அமைப்பு யாருக்கு உண்டு அப்படின்னா கேதுக்கு உண்டு. அதை கேது ஞானக்காரன் சொல்றமே. அப்ப அந்த ஞானமா செயல்படுறது எது அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த பொருள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு கிரக தன்மையோட தான் ஒவ்வொரு பொருளுமே கண்டுபிடிக்கிறதுக்கு உதாரணமா இருந்துச்சு அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? ஏன் இன்னைக்கே மனுஷன் இது பண்ணப்போ அன்னைக்கு ராகுகேதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ராகுகேதுகளுடைய ஆடம்பரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு எது சப்போர்ட் பண்ணுதுங்க? ராகுகேதுகள் தான் சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பாலுமே. அதோடைய பொருள் வரும்போது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு ஆளை உருவாக்குது. அன்னைக்கு இருந்தவங்க ஞானம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சாங்க, நிறைய புத்தகங்கள், நிறைய கவிதைகள், நிறைய அறிவுரைகள் நல்ல ஓலையிலேயே எழுதி வச்சாங்க. 1333 திருக்குறள் எழுதியிருக்காரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய சரித்திரம். சரிங்களா? அவ்வளவு நுணுக்கங்களோடையும் ஒவ்வொரு இலக்கண குறிப்போடையும் அழகா அற்புதமா எழுதியிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு அதெல்லாம் ஒரு 1.5 அடியிலேயே என்ன செய்யுதுங்க, எல்லா அர்த்தங்களும் முடிஞ்சு போயிருது. அந்த அளவுக்கு அற்புதமா எழுதியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் பழமொழி சொல்றதுக்கோ, புதுசா பழமொழி தயார் பண்றதுக்கோ, புதுசா கவிதை எழுதுறதுக்கோ யோசிக்க வேண்டியதா இருக்குது. எப்படி எழுதினாலும் அவங்க எழுதி வச்சதுக்குள்ளதான் போய் சொல்ல முடியும். அன்னைக்கு அமைச்ச கோயில்கள், அன்னைக்கு அமைத்த கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க மிக பிரமாண்டமா இருக்கும். ஞானங்கள் அதிகமா வேலை செய்யும். அதனால சிற்பிகள் அழகா சின்ன சின்ன சிற்பிகள் அழகா அற்புதமா செய்வாங்க, நுணுக்கத்தோட செயல்படுவாங்க. இன்னைக்கு ஆடம்பர உலகத்துல என்ன செய்ய முடியல, அதாவது பார்த்துட்டா உடனே அணிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அதான் கலிகாலமா செயல்படுது முழுசாவே. சரியா? அன்னைக்கு ஞானங்கள் பாதியா இருந்துச்சு. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மக்களுக்கு. சரிங்களா? இன்னைக்கு எல்லாமே படிச்சுட்டேன், பெருசா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடம்பரத்துக்கு ஆளாயிட்டோம். சரிங்களா? எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாலே ஆடம்பரம் வந்துருது இல்ல. இப்ப பெரிய விஷயம், இப்ப எல்லா ஜோதிடர்களுமே மேடையில பேசும்போது அதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன், இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்சம் அங்க இல்ல. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அதாவது கண்டுபிடிச்ச விஷயத்த நாம பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறா, அதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறோம். சரிங்களா? அதை நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக தான். அப்ப நம்ம என்னவா செயல்படுறோம், முழுக்க முழுக்க மனித சீவராசிகள் அனைத்துமே இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே என்ன செய்யுதுங்க, ராகுவா தான் செயல்படுறோம். கேதுவா செயல்பட்டு இருந்தோம்னா அதோடைய அணுகுமுறையில வேற. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க. இப்ப கேதுவா முன்னாடி மக்கள் எல்லாமே கேதுவா செயல்பட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால என்ன செஞ்சாங்க, திருக்குறளை எழுதினவர் ஒரு ஞானி. சரிங்களா? அவர் நாம் பார்த்தது கூட கிடையாது. சரிங்களா? அதாவது அவரு என்ன பேர்ல இருந்தாரு கூட யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இதான் உண்மை. அவருடைய இத்தனை வாசகத்தை பார்த்துட்டு, இத்தனை கருத்துக்களை பார்த்துட்டு நாமளா ஒரு பேரை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதான் உண்மை பிரபஞ்சத்துல. அதாவது திருவள்ளுவர். சரிங்களா? அன்னைக்கு வள்ளுவகுல மக்களாலதான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைச்சது. அதனால அவரும் ஒரு வள்ளுவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேரை வச்சிருக்காங்க அவருக்கு. தெய்வ புலவர். ஏன்னா இத்தனை கருத்துக்களை கொடுத்து எல்லாரும் வாழ்றாங்க மக்கள். சரிங்களா? அதனாலதான் அவரை தெய்வ புலவர்னு அழைப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அப்போ அதாவது அன்னைக்கு எல்லாமே குடும்பத்துல கூட சரியா இணைவுகள் எடுத்துக்காம குடும்ப பற்றுதல் இல்லாம இருப்பாங்க. சரிங்களா? அதுல ஒருத்தர் தான் திருவள்ளுவரும் கூட. சரிங்களா? அப்ப பாரதியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார். சரிங்களா? இல்ல மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அவங்க பேரெல்லாம் நம்மளுக்கு ஒரு டைட்டில் போட்டு 100 வாட்டி வேணா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது அவங்களுடைய கொடுத்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போ அத கேதுவா முன்னாடி செயல்பட்டது அதிகமா, கேதுவோட பங்கு அதிகமா இருந்ததுனால ஞானங்கள் அதிகமா இருந்துச்சு, புத்திகள் அதிகமா இருந்துச்சு. சரிங்களா? அதாவது கண்டுபிடிப்புகள் அதிகமா இருந்துச்சு. அதாவது புதுசா ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான பவரே அவங்க தான், ஞானம் தான். சரிங்களா? அதாவது எழுத்து வழியிலையும் சரிங்களா, ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்த அடிப்படையிலையும் அற்புதமா பழமொழிகளையும் சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே, அதாவது கோயில் குளங்கள் அனைத்துமே, அதாவது கேதுடைய காலத்துல மட்டுமே. சரிங்களா? ஞானிகள் வாழ்ந்த காலத்துல மட்டும்தான் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. இன்னைக்கு
ராகு காலம், அது கலிகாலம்னு சொல்றோம், அது ராகு காலம்னு நான் சொல்றேன். சரிங்களா? அந்த ராகுங்கிறது பேராசைக்கும் சரியா பெரிய புகழுக்கும் ஆசைப்படுற காலமா இருக்கிறதுனால சரிங்களா பிரச்சனைகளும் கலவரங்களும் வரத்தான் செய்யும். சரிங்களா? அப்படிப்பட்ட காலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல நாம அதாவது நல்வழிப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டால் ஜெயிச்சிட்டோம்னால் அதை விட பெரிய வெற்றி வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்ப இது எல்லாமே எனக்கு தெரியுதுங்கிற ஒரு வைராக்கியத்தோட தெரிஞ்சாகணும் இல்ல தெரியணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாய நிலைமையில தான் தப்பாகுதே தவிர மற்ற வகையை தப்பாகாது. சரிங்களா? ஒண்ணு. அப்போ அதாவது ராகுனா நிழற்படம் சொன்னேன், கேதுனா நேர்படம் சொன்னேன். ராகுனா வதந்தியுமாங்க, ராகுனா வதந்தி, கேதுனா உண்மைன்னு சொல்றோம். சரிங்களா? ஏன் ராகு வதந்தி கேது உண்மை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ராகு வதந்தினா எல்லாத்தையும் பரப்புறது. சரிங்களா? இருக்குங்காட்டியே இருக்குதுன்னு சொல்றது, இருக்குங்காட்டியே இருக்குதுன்னு சொல்றது, பேசங்காட்டியே பேசணும்னு சொல்றது. சரிங்களா? இல்லைன்னா என்ன செய்ய, எல்லாரும் அவமதிக்கிற பொருளை உற்பத்தி பண்ணி நிறைய விற்பனை பண்ணி நிறைய சம்பாதிக்கிறது. சரிங்களா? மயக்க மருந்துகள், சரிங்களா, திருட்டு பொருள்கள், சூதாட்டம், சரிங்களா, குடி போதை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு வருவார் அப்படின்னா ராகுதான் வருவாங்க. சரிங்களா? அதுதான். அப்ப அது என்ன செய்யும், வதந்திய பரப்பும். சரிங்களா? வதந்திய பரப்பும். அப்ப வதந்தின்றது என்ன அப்படின்னா, அதாவது இல்லாத ஒண்ணை இருக்கிறதா பேசுறதுக்கு பேர் வதந்தி, இல்லாத ஒன்னை இருக்கிறதா பேசுறதுக்கு பேர் வதந்தி அப்படிங்க அர்த்தம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை பிரமாண்டப்படுத்தி பேசுறதுக்கு பேர் வதந்தி. சரிங்களா? அத பிரமாண்டம்னா புகழ் அடையிறதுக்காக இல்லாத ஒண்ணை இருக்கிறதா பேசுறது. சரிங்களா? அதுக்கு பேர் வதந்தி. இதுல யாரு முக்கிய பங்கு வகிக்கிறார்? ராகுதான் முக்கிய பங்கு வகிப்பார். கேது எதுல வைப்பார்? உண்மைங்கிறதுல முக்கிய பங்கு வைப்பார் அப்படிங்க அர்த்தம் உண்டு. சரிங்களா? அதாவது அவரு பெருசா எதுவும் ஆசைப்படுறது இல்லையில, அதனால அவர் ஆசை இருந்தா தானே பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக போடுவார். அவர் ஆசைப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை, ஏன்னா தலை இல்லை அவருக்கு, அதனால ஆசைப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. சரிங்களா? அப்போ அதனால அவருக்கு கிடைச்சது கிடைச்சா போதும், நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ அதை போதும். ஒரு நாள் கிடைச்சாலும் பாத்துக்குவார், கிடைக்கலனாலும் பாத்துக்குவார் அப்படிங்கிற தன்மையோட அவர் வளருவார். அதுக்கு பேர் கேதுனா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேசுற வார்த்தையில கூட உண்மையை பேசினா போதும் அவங்க, ஏன்னா அவங்க பெருசா போய் பேசணும் அவசியம் இல்லை. சரியா? இருக்குதே இல்லைன்னு சொல்லணும், இல்ல இல்லைங்கிறத இருக்குதுன்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு, ஏன்னா தலை இல்லைங்கிறதுனால அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்க. அப்போ 90% அவங்கள்ட்ட உண்மையை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கேது நட்சத்திரத்தில் இருக்கவங்க 90% அவங்களை அறியாமலே உண்மை வெளிவந்துடும், அவங்களை அறியாமலே உண்மை வெளியே வந்துடும். இப்ப நம்ம மனிதனாத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ ராகுகேதுகளை வச்சு பார்க்கும்போது அவன் தன்மை இப்படி இருக்கும், இவன் தன்மை இப்படி இருக்குன்னு சொல்றோம். ஆனா அல்ல அப்படி இல்லைங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்கிறா, மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்கிறா, அவன் தான் அதிக பொய் பேசுறா, நீங்க உண்மையா இருப்பேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது கலிகாலம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவனை அறியாமல உண்மை விஷயத்துக்குள்ள கொடுத்துருவான். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதாவது பதட்டத்தில் என்ன செஞ்சிருவான், உண்மையை சொல்லிடுவான். சரிங்களா? ஆனால் எக்காரணத்தை கொண்டு உண்மையை சொல்லாம இருக்கணும்னு நினைக்கிறவன் யாருங்க? ராகு பகவான். நல்ல பொய்யவே உண்மையா பேசுற ஆளு யாருங்க? ராகு பகவான். அதான் பிரமாண்டப்படுத்தி. சரிங்களா? அதாவது இப்ப வதந்தின்னு சொல்றோம் இல்லைங்க, ஒரு விஷயத்தை பிரமாண்டப்படுத்தி அந்த அதுக்கு தகுந்தாப்படியே அப்படியே பேசுவார் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரியா? பொய்ய உண்மைங்கிற மாதிரியே பேசுவார். சரிங்களா? அவரு யார் தன்மை? ராகு தன்மையில இருக்கவங்க அப்படி பேசுவாங்க. கேதுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? 90% அதாவது பொய் பேசிடுவாங்க, பொய் பேச மாட்டா சொல்ல, அது எப்படி இருந்தாலும் அவர் உண்மை அவர் வாயாலே சொல்லிடுவார். இதான் கேதுவுடைய குணம். இது வரைக்கும் உங்களுக்கு ராகுகேதுகளுடைய குணங்களையும் சரியா அடிப்படை உண்மைகளையும் சொன்னேன். இப்போ ராகுகேதுகள் எங்க உச்சமாவது எங்க நீச்சமாவது, ஏன்னா ஜாதக கட்டத்துல அனைவருமே விருச்சக ராசியில 2 கிரகங்களும் உச்சமாவதுனும், ரிஷப ராசியில 2 கிரகங்கள் நீசமாவதுனும் பஞ்சாங்கம் முதற்கொண்டு நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிற ஜாதகரம் முதற்கொண்டு அனைவரும் பயன்படுத்துற விதம் இதுவா தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன புரிதல் விளக்கப்படி ராகு தலைனா தலை மேல இருக்கணுமா கீழே இருக்கணுமா நீங்க முடிவு பண்ணுங்க. சரியா? மேல இருக்கணும்னா உச்சமா இருந்தா தானே மேல இருக்க முடியும். சரியா? உச்சம்னா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், அணிவிக்கிறதுன்னு அர்த்தம். நீச்சம்னா வாழ்க்கையில இருந்து குறையுதுன்னு அர்த்தம். அதாவது ஒண்ணு இழக்கிறது, நீச்சம்னு என்னங்க, ஒண்ணு இழக்கிறது, ஒண்ணு ஏமாற்றம் அடைகிறது, தன்மை இல்லாம போறது, அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நீச்சம். உச்சம்னா என்னது? அதை பார்த்து பிரம்மாண்டமா பேசுறது, பிரம்மாண்டமா இருக்கிறது. சரிங்களா?
அதாவது அவனுக்கு என்னப்பா கவலை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களேங்க. ஒரு சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சுங்க, அவனுக்கு சுக்கரதசை நடக்குதுயா அதனால கவலை இல்லை அப்படிம்பாங்க. அங்க உச்ச வேலை செய்யும். சரிங்களா? ஒரு மனிதனுக்கு உச்ச வேலை செய்யினா தன் உறுப்பு படி செயல்பட வேண்டும். அதுக்கு பேர் உச்சம். சரிங்களா? நீசம்னால் தன் உறுப்பு தலை இருக்குது ஆனா அவனால பார்க்க முடியல, அணிவிக்க முடியல, எதுவுமே இல்லை, அதுக்கு பேர் நீசம். நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கு. அப்போ இந்த இடத்துல நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுகள் 2 கிரகங்களுமே விருச்சக ராசியில உச்சமாயிருக்குதுன்னும் ரிஷப ராசியில 2 கிரகங்களுமே நீசமாயிருக்குன்னு தான் இதுவரைக்கும் பஞ்சாங்கங்கள்ல எழுதப்பட்டு வந்திருக்கு. சரியா? இப்ப இன்னைக்கு காலகட்டத்திலையும் நாம அப்படி வச்சுக்கிட்டு தான் ஜோதிடத்தை பலன் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? எனக்கு ஒரு புரிதல் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா, இதே ரிஷிகள் அடிப்படையில எழுதப்பட்ட புத்தகத்துல தான் கிடைச்சது எனக்கு. சரியா? ஆனா ஒருத்தர் எழுதி கொடுத்திருக்காரு, ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க, ஆனா யாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட போய் சேரல. இதான் உண்மை. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இருந்தவரும் எழுதியிருக்கிறாரு, அன்னைக்கு காலகட்டத்துல இருந்தவங்களும் எழுதியிருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்துல இருந்தவங்க யாரு? பூர்வ பராச்சரம்ங்கிற ஒரு புக்குல இருந்து எழுதியிருக்காங்க. பூர்வ பராச்சரியம் அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்குங்க. அந்த புக்குல என்ன செஞ்சிருக்காங்க? ராகு மேல உச்சமாவதனும், அதாவது ரிஷபத்துல உச்சமாவதனும், விருச்சகத்துல கேது உச்சமாவதும் தான் எழுதியிருக்காங்க. விருச்சகத்துல ராகு நீசமாவதும் தான் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஒரு கிரகங்கள் மேல உச்சமாச்சுன்னா ஒரு கிரகங்கள் கீழே என்ன செய்ய உச்சமாகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 2 கிரகங்களும் ஒரே இடத்துல உச்சமாவதும் 2 கிரகங்களும் ஒரே இடத்துல நீச்சமாகுங்கிறத மாத்திருக்காங்க. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அப்ப ராகு தலை, அதனால ராகு தலைங்கிறப்ப மேலதான் இருக்கணும். அப்போ அந்த ராகு ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷபத்துல உச்சமாவுது. இதுக்கு மேலாச்சு இப்படி புரிதலோட எடுத்து ஜோதிட அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆன்மான கருத்து. சரிங்களா? அதாவது இது எல்லாருமே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட புரிதலை உட்படுத்தி பார்த்துட்டு எடுத்துக்கங்க. நான் சொல்றதான் என்னுடைய புரிதல் இது. அதாவது பழைய புக்கில் இருந்து பார்த்ததுனால நாமளும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் தெரியப்படுத்துறேன். சரிங்களா? அதனால நீங்க தெரிஞ்சுக்குங்க, எடுத்துக்குங்க. அதுக்காக நான் கண்டுபிடிச்சதா இல்லை. எல்லாரும் சொன்னது மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, தெரியப்படுத்துறதுக்கே நம்மளால முடியாது. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. தெரியப்படுத்த மட்டும்தான் முடியும். சரிங்களா? அதை கொடுத்தத ஒருநிலைப்படுத்தி தெரியப்படுத்துற பாக்கியங்கள் நிறைய பேத்துக்கிட்ட வர்றதில்லை, மனசு இல்லை. அப்படியே கொடுத்துட்டாலும் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் பார்த்துட்டு உதாசனப்படுத்துறாங்க. சரிங்களா? நேரடியா கேட்டா வீடியோல பேசுறதுல ஒரு வேலை பாட்டமா இருக்கலாம், இல்ல சொல்லாம விட்டுறலாம், இல்ல சொல்றது உங்களுக்கு புரியாம போயிடலாம். அதாவது நேரடியா நீங்க கலந்து பேசுனீங்கன்னா தான் யாரு ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நேரடியா ஓன் பண்ணிருங்க. இன்னைக்குதான் போன் வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, நேரடியா போய் பாக்குற வாய்ப்பாக இருக்கு. எல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இன்னைக்கு எல்லாமே ராகுவோட ஆதிக்கம்னு சொல்லிட்டோம். போன் ராகுவோட ஆதிக்கம். சரியா? வீடியோ ராகுவோட ஆதிக்கம். சரிங்களா? லேப்டாப் ராகுவோட ஆதிக்கம். வெளிநாடு போறது ராகுவோட ஆதிக்கம். சரிங்களா? அப்போதான் வெளிநாடு போவாங்க, அங்கேயே போய் தங்கிடுவாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நினைச்சா போறாங்க, நினைச்சா வராங்க. அந்த அளவுக்கு ஆடம்பர பிரியராயிட்டாங்க. நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு பணம் விளையாடுது. சரிங்களா? பணத்தை பணமா பார்க்காம, சரிங்களா, அது ஒரு ஆடம்பர பொருளா பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அன்னைக்கெல்லாம் பணம் எல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க? சேமிச்சு வச்சிருப்பாங்க. பானை பட்டியல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாம் அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போய் ஊட்ட பெருச்சு கிடப்பாங்க. ஏன்னா புதையல் இருக்குமா அப்படி இப்படின்னு. ஏன்னா அப்ப இருக்கிறவங்கள வைக்கிறதுக்கு என்னது? பீரோ இருக்காது. சரிங்களா? பெரிய பெரிய பொக்கிஷங்கள் பேங்க் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் அங்கேயே வச்சிருப்பாங்க. வீட்லயே பானை சந்திலையோ இல்ல குழி பெரிச்சோ ஏதோ வகையில போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் பழைய கோயில்கள் பழைய இதுகள் எல்லாமே என்ன செய்யுங்க, அதை நோண்டும் போது நிறைய புதையல் கிடைக்கும், நிறைய புதையல்கள் கிடைக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் புதையல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ நாம இந்த ராகுகேதுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதாவது ராகுகேதுகளை பத்தி புரிதலுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய பேச்சை கேட்ட ஜோதிட அன்பர்களுக்கும், சரியா, அதாவது அனைத்து இன மக்களுக்கும் என்னோட இதுவரைக்கும் பயணிச்ச அனைவருக்குமே என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராகுகேதுகள் ஏன் உச்சமாவது ஏன் நீச்சமாவது அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதாவது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க புரிதல் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டவுட்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ராகுகேதுகள் 2 இடத்து, அதாவது விருச்சகத்திலேயே உச்சமாவது, ராகுகேதுகள்
ரிஷபத்துல நீசமாகும் தான் பஞ்சாங்கத்திலையும் சரி, இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற ஜோதிட அன்பர்களும் சரி அதே முறையை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு சில பேர் புரிதலுக்காக பார்த்து மாத்திக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அது எழுதுறது யார் அப்படின்னா, அதாவது பூர்வ பராச்சரம் புக்குல இருக்கு, எடுத்து பாருங்க வேணா. 30 டிகிரியில சரியா ராகு ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்துல உச்சமாவது கொடுத்திருக்காங்க. ஆனால் அது உண்மைங்கிற விஷயத்துக்கு ஏதாவது விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. ராகுட தலைன்னு சொன்னோம், அப்ப தலை எங்க இருக்கும்? அப்ப ஜாதக கட்டத்துல ரிஷப ராசி இங்க மேல இருக்குதா கீழே இருக்கா? அப்ப மேல் பகுதியை குறிக்கிறது யாரு? ராகு பகவான். அப்படிங்கிறதுனால ராகு அங்கதான் உச்சமாவார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்துல உச்சமாவுது. சரிங்களா? அப்ப கேது அதாவது எதுல உச்சமாவுது அப்படின்னா விருச்சக ராசி. விருச்சக ராசிங்கிறது என்ன ராசி? ஒரு மறைவு ராசி, 8ஆம் இட ராசி, மோட்ச ராசி. சரிங்களா? அப்போ மோட்சத்துக்கு காரகன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் சொல்றோம். அப்போ கேது அங்க உச்சமாவுது. கேது அங்க உச்சமாவுது. கேட்டு நட்சத்திரத்துல உச்சமாவுது. ஏன் கேட்டு நட்சத்திரத்துல உச்சமாகணும்? கேட்டேன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நீ இந்த விளக்கத்தை வீடியோல போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரிங்களா? அதாவது முக்கியமான பாயிண்ட்களை சொல்லி வரும்போது, அதாவது எப்படி சொல்றது, நேர காலம் பொருந்தி வந்தாதான் எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியும்ங்கிறது உண்மை. நல்ல வச்சு புரிஞ்சுக்குங்க. அந்த அடிப்படையில நேர காலத்தை உணர்ந்தி, புதன்ங்கிறது புத்தி, புத்தி அடிப்படையில அது என்ன இது உச்சமாகுது. புத்தி இல்லைன்னா உச்சமாக முடியாது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துலதான் சந்திரன் நீசமாகுது. சந்திரன் என்னங்க? உடல். அப்ப உடல் நீசமாகத்தான் புதைக்க முடியும். புதைக்கிற இடமும் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துல புதைச்சோம்னா அங்கேயே மோட்சம் ஆகுது, கேதுதான் உச்சமாகுது. சரிங்களா? இதான் விளக்கம் இருக்கு. சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு மோசன்வாயி நல்லா வேலை செஞ்சாதான் அவன் சந்தோஷமா இருப்பான். ஒருவேளை மோசன்வாயி வேலை செய்யல, அதாவது ஆசனவாயி வேலை செய்யல அப்படின்னா அந்த ஆசனவாயி முழுக்க முழுக்க யாருடைய கண்ட்ரோல்? கேது பகவானுடைய கண்ட்ரோல். அப்ப அந்த ஆசனவாயு வழிய நம்ம தின்ன கழிவெல்லாம் வெளியே வரும்போது நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம், அடுத்த உணவை தேடுறதுக்கு போயிடுறோம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறது பிரச்சனை யாருக்கு உண்டுங்க? மனுஷனுக்கு தானே உண்டு. அவன் ராகுவோட குணத்தையும் செயல்படுவான், கேதுவோட குணத்தையும் செயல்படுவான். சரிங்களா? அப்படி செயல்படும் போது மனுஷனா இருக்க முடியும் அப்படிங்கறத விதி. சரிங்களா? அவர் சாப்பிட்ட உணவெல்லாம் செரிமானம் ஆகி வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் விடுதலைன்னு சொல்லுவான். சரியா? வெளியே வரலைன்னா அவன் சூசைட்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதிகம் வேணாங்க, மூளை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, தப்பா என்னால வெளியவே போக முடியல, என்னால சீர்ணிக்கவே முடியல, சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க. நல்லா வச்சு புரிஞ்சுக்குங்க. அப்ப கேது வலுத்துருச்சுன்னு அர்த்தம். கேதுவோட தன்மை என்ன வந்து வலுத்துருச்சு. அப்ப சூசைட் போட்டுக்கிறது யாருங்க? கேதுவோட நட்சத்திரத்துல வலிமை பெற்றவங்க தான் போட்டுக்குவாங்க. சரிங்களா? அடிதடியில வம்பு இருந்து இறந்து போறவங்க யாருங்க? அது ராகு பகவான். சரிங்களா? வண்டி வாகனத்துல போய் மோதி அடிபட்டு சித்திரவைக்கு ஆளாகி இறக்குறவங்க யாரு? ராகு பகவான். நோய் அவதியோட வாழ்வாங்க அவங்க. சரிங்களா? ஆனா கேதுனா மருத்துவம், மருந்து. சரிங்களா? அப்போ முன்னாடி மக்கள் எல்லாமே இயற்கை மருத்துவங்களை அதிகமா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. சரிங்களா? அது மூலம் தான் அவங்களோட நோய்களை நிவர்த்திகளை எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இன்னைக்கு எல்லாம் பிரம்மாண்ட அடிப்படையில ஆஸ்பத்திரிகளும் மருத்துவமனைகளும் அதிகமா பெருத்து போச்சு. சரிங்களா? இந்த மருந்த குடி, அந்த மருந்த குடி, அந்த இதை செய், இந்த இதை செய் அப்படின்னு ராகுவோட ஆதிபத்தியம் அதிகமாகி போச்சு. சரியா? ஆழமான கருத்துக்கள், அதாவது அது அந்த மூலிகை மருத்துகள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனுபவிச்சோம்னா உடனடியாக என்ன செய்ய முடியாது, ரெக்கவரி ஆக முடியாது. ஆனால் ரெக்கவரி ஆயிட்டா மீண்டும் அந்த வியாதி வராது. இதான் உண்மை. இதெல்லாம் முன்னைய மருத்துவத்துக்கும் இப்ப இருக்கிற மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப முன்னைய மருத்துவம் கேது அடிப்படையில செயல்படுச்சு, இன்னைக்கு மருத்துவம் ராகு அடிப்படையில செயல்படுது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அப்ப அதுதான் சொல்றேன், ராகு மேல உச்சமாவுது, கேது கீழே விருச்சகத்துல உச்சமாவுது. சரிங்களா? அதே மாதிரி ராகு அங்க உச்சமாகறப்ப இங்க வந்து நீசமாவுது. நீசமாவுதுன்னு என்னங்க? தலை தொங்கிருச்சுன்னு அர்த்தம். தலை தொங்கிருச்சு செத்து போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப கேது மேல போய் நீசமாவதுனால எந்த இதுமே இயங்காது. உச்சமாந்தத்தினா அதனுடைய பொருள் எல்லாமே இயங்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதுக்கு வேலை அங்க இல்லை. யாருக்கு மட்டும் வேலைங்க? ராகுக்கு மட்டும்தான் வேலை. ஏன்னா அங்க அதுதான். அப்ப ராகுன தலைன்னு சொல்லிட்டோம்ல, அப்ப தலை அங்க வாழே கிடையாது அங்க. அப்படிங்கும் போது அங்க கேதுக்கு வேலை இல்லை. அப்படிங்கறதுனால நீசமா இருக்கிறது பிரபஞ்சத்துல கொடுத்திருக்கிறது. இதுதான் விதி அப்படிங்கிறத என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த கருத்துக்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது புதிதான புரிதல்கள் இருந்தாலோ தயவு செய்து என்கிட்ட தெரியப்படுத்துங்க. என் மேல வருத்தப்படாதீங்க. நல்ல வச்சு புரிஞ்சுக்கு. அதாவது இப்ப நான் பேசுறது கெட்டிக்காரத்தனமா நீங்க யோசிச்சீங்கன்னா என்னை திட்டமா ஆயிடலாம், தப்பு இல்ல.
நான் அந்த நோக்கத்துல நான் தெரியப்படுத்தல. சரிங்களா? நான் ஒவ்வொரு விஷயமே மக்கள்கிட்ட நம்ம புரிதல பகிர்ந்துகிட்டோம்னால் அப்பதாங்க உங்கள்ட்ட இருந்து என்ன விஷயங்கிறது எனக்கு கிடைக்கும். சரியா? இப்ப எல்லாமே உண்மையாலுமே ஜோதிடம் வளராம இருக்கிறதுக்கு காரணம், இவ்வளவு நாள் வரைக்கும் மறைமுகமா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? ரகசியத்தை கூட சொல்ல மாட்டாங்க. நல்ல விஷயம் புரிஞ்சுக்க. ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவருக்கு தெரியும், அவர்கிட்ட தான் போய் பார்க்கணும் அப்படிங்கறத பிட் பண்ணி வச்சிருப்பாங்களே தவிர, இன்னைக்கு யூடியூப், சரிங்களா, அதாவது இப்ப இந்த சேவை வந்ததுக்கு அப்புறம் தான், யூடியூப் சேவை வந்ததுக்கு அப்புறம் தான், சரிங்களா, அதாவது மக்களுக்கு வந்து என்ன செஞ்சது, நிறைய வகையில போய் ரீச் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இப்ப நானே ஒரு மூலையில இருந்து பேசுறேங்க, நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. இப்ப நீங்க வீடியோல பார்த்தனால என்னை கூப்பிட்டு கேட்பீங்க, சரிங்களா? கேட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன், அதுல ஏதாவது தவறுகளா இருந்தாலும் கூட மன்னிச்சிருங்க, சரிங்களா? இதுதான் பிரபஞ்சத்துக்கு உண்மையான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன், சரிங்களா? அதனால நான் பேசுறதுல ஏதாவது குறை இருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ மன்னித்துட்டு, இந்த வாய்ப்புகளை எனக்கு மேலும் மிருகத்திற்காக இன்னும் மேலும் நிறைய வீடியோ போட்டு நானும் சஜஸ்ட் பண்ணுங்கிற நோக்கத்தோட, நல்ல அனுமதியோட, உங்கள்ட்ட இருந்து நான் அதாவது விடைபெறதுக்கு முன்னாடி என்னுடைய போன் நம்பரை சொல்லிடுறேன், சரிங்களா? என்னுடைய பேர் என்ன, நான் எந்த ஊர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு, சரிங்களா? என்னுடைய பேர் வந்து டி ரவிக்குமார் தான் என்னுடைய பெயர், சரிங்களா? அதாவது இப்ப பேரை கொஞ்சம் ஜோடு வந்ததுக்கு அப்புறம் மாத்தி இருக்கிறேன். என்ன மாத்தி இருக்கேன் அப்படின்னா, டி திருதி ரவி ஜெயக்குமார்னு மாத்தி இருக்கிறேன் சார், சரிங்களா? ஏன் மாத்தினேன் அப்படின்னா, என்னுடைய யோகி வந்து ராகு பகவான், நான் பிறந்த யோகம் திருதி யோகம், அதனால திருதிங்கிறத முன்னாடி செட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதாவது டி திருதி ரவி ஜெயக்குமார் அப்படின்னு வச்சிருக்கீங்க, சரிங்களா? அதாவது வாழ்க்கையில இருக்கிறவெல்லாம் ஜெயமா இருக்கணும் அப்படின்னா, என்னோட பயணிச்ச ஜோயிட அன்பர் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, நீங்க ஜெயக்குமார் வைங்க சார், நீங்க நல்லா பெருசா வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ரைட், அவரு மதிப்புக்காக ஜெயம் சேர்த்துக்கிட்டேன். ஆனா என்னுடைய உண்மையான ஒரிஜினல் பேரு டி ரவிக்குமார், சரிங்களா? சரிங்களா? நான் ஒரு ஆசிரியரும் கூட. ஆனா இப்போதைக்கு ஆசிரியர் பணி பார்க்கல, முழுக்க முழுக்க ஜோதிடத்துல மட்டுமே பங்கு பெற்று இருக்கேன், சரிங்களா? இப்போதைக்கு ஆசிரியர் வேலை பார்க்கல. ஆசிரியர் வேலையை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமா பார்த்தாச்சு, சரிங்களா? ஆனால் இதுக்கு மேல என்ன செஞ்சிடலாம், முழுக்க முழுக்க ஜோதிடத்திலேயே பணிபுரியலாம், என்னுடைய பங்கு ஜோதிடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜோதிடத்துக்கு வந்திருக்கிறேன். அதாவது நான் வந்ததுக்கு காரணம் ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது கர்ணத்தை பத்தி வீடியோ நான் பேசினேன் முதல்ல அறிமுகப்படுத்துறது கர்ண வீடியோ தான், சரிங்களா? அதுல எதிர்பாராத விதமாக எனக்கு வந்து 1,00,000 அதாவது 80,000க்கு மேல சப்ஸ்கிரைப் கிடைச்சிட்டாங்க, சரிங்களா? அப்படி கிடைச்சதுனால என்ன செஞ்சுட்டேன், அப்ப பிரபஞ்சம் நம்மளை ஏதாவது உணர்த்த பாக்குது அப்படின்னு நினைச்சேன். அப்ப கர்ணத்துக்கெல்லாம் அதிபதி சனி பகவான், அந்த சனி உட்கார்ந்து இருக்கு ராகுவோட நட்சத்திரத்துல. ராகுதான் எனக்கு யோகி, நல்ல பட்சம் புரிஞ்சுங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பேசும்போது சனி பகவான் ஆதிபத்தியம் முழுமையா எனக்கு கிடைச்சது, சரிங்களா? அந்த கர்ண வீடியோ பேசினேன், அந்த வாய்ப்புகள் வந்து எனக்கு பிரமாண்டத்தை கொடுத்துச்சு, சரிங்களா? அது மூலம் தான் நாமளும் வீடியோ பேசணும், செயல்படணும், இன்னும் நிறைய மேடையில போய் பேசணும், நிறைய கருத்துக்கள் தயாரிக்கணும், நிறைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட கொடுத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு வந்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு. இடையில நிறைய யூடியூப் நண்பர்கள், நிறைய சேனல் நண்பர்கள், நிறைய ஜோதிடர்கள் எல்லாமே, அதாவது ஒருத்தர் வளர்ந்தாங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்காதுல்ல, இது சராசரி, அதாவது நம்ம வாழ்றது கலிகாலம், சரிங்களா? அந்த அடிப்படையில தான் நான் என்ன செஞ்சுட்டேன், வெளியே வந்துட்டேன். நான் அப்போ கூட வருத்தப்படல. என்னன்னா, நம்மளை பிரபஞ்சம் ஏதாவது புதுசா பண்றதுக்கு உனக்கு திறமை இருக்கு, நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுனால என்ன செஞ்சு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துச்சு. எப்படி, நான் யூடியூப் சேனல் நானே என்னுடைய பேர்ல தயார் பண்ணியிருக்கேன். அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவின்னு தயார் பண்ணியிருக்கிறேன். இதுல கூட ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பேரை வந்து எங்களுடைய பேரை பயன்படுத்துற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நான் மாத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து என்ன, அதாவதுங்க, அதாவது நம்ம யதார்த்தமா ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது மூலம் தான் மக்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுக்கிட்டேன், சரிங்களா? இப்ப ஆன்லைன் அஸ்ட்ரோன்னு வச்சுட்டா நிறைய பேர் ஆன்லைன் அஸ்ட்ரோ அடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பேர்ல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க அப்படின்னு தான் நான் வச்சேன். ஆனா அப்படி இல்ல, சரிங்களா? முழுசா கரூர் டிவின்னு அடிச்சாதான் வரும். ஆனா அவங்களுக்கு ஒரு புரிதல் என்னன்னா, என் பேர் வச்சுதான் நீ நிறைய பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி. அப்படி எல்லாம் இல்லைங்க, வேணாலும் மறுபடியும் நான் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா மாத்திக்குவேன் கண்டிப்பாலுமே. இப்ப கூட நம்ம அடுத்த வீடியோல இருந்து என்ன செய்யலாம், ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவி அப்படின்னு தான் பேர் வைக்க போறேன், சரிங்களா? நீங்க மீண்டும் அன்பர்கள் பார்க்கும்போது ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவின்னு அடிங்க. உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும், ஜோதிட நிகழ்ச்சிகளும், ஜோதிடத்துல வரக்கூடிய என்னென்ன புரிதல் இல்லையோ அனைத்தையும் ஓப்பனா சொல்லலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், சரிங்களா? உங்களுக்கு ஜோதிடத்தை பத்திய தகவல்களும், சரிங்களா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தினுடைய அற்புதங்களையும், சரிங்களா, ஜோதிடத்தில் இருக்கிற யோகங்களையும், ஜோதிடத்திற்கு கர்ணங்களையும்,
ஜோடத்துல இருக்கிற திதிகளையும் முழுசா விளக்கம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பிரபஞ்சத்துக்கு அது பிரியாவோ இல்ல காசாவோ அது எப்படி போய் சேர்ந்தாலும் சரி மக்களுக்கு கொடுத்தாலும் முடிவு பண்ணிட்டேன். அதனால நீங்க அனைவரும் அதை ஏத்துக்கிட்டு எனக்கு பங்களிச்சு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. இப்ப என்னுடைய போன் நம்பர் சொல்லிடுறேன். என்னுடைய போன் நம்பர் அதாவது 95 97 03 41 29. இதுதான் என்னுடைய போன் நம்பர். சரிங்களா? இது வாட்ஸ்அப்பும் செயல்படுது, அதாவது போன் காலாவும் செயல்படுது. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து உங்களுடைய அதாவது இந்த ராகுகேதுகளை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ ராகுகேதுகளை பற்றி போய் பேசியிருக்கிறேன். இதுல ஏதாவது குறைகளோ டவுட்டுகளோ இல்லது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களோ இருந்தால் நிச்சயமா போன் பண்ணி கேட்கலாம். நாம கலந்த உரையாடல் அடிப்படையில அது முடிவெடுத்து மாத்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. கண்டிப்பா மாத்த முடியாத ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா அது காலமான கருத்து எனக்கு தோணுச்சுனால் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிடுவேன் அந்த இடத்துலயே. அப்ப சொல்லிட்டுனா அடுத்த வீடியோ வந்து பாருங்க, மாத்தி சொல்லுவேன் கண்டிப்பாலுமே. ஏன்னா எல்லாமே நாம எதுவுமே உறுதிப்படுத்தி பேச முடியாதுங்க, உறுதிப்படுத்தி செயல்பட முடியாதுங்க. இப்ப ஏன் வந்து ஜோடம் பார்க்கும்போது பலன் மாறி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மை. உறுதிப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. சரிங்களா? அப்போ அந்த உறுதிப்படுத்தி சொல்லணும்னால் முழுசா ஒண்ணு நாம அதை படிச்சு இருக்கணும். அந்த புரிதலோட பேசினாதான் செயல்பட முடியும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? இத அனைவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய ஆழ்மையான கருத்துக்களை நான் சொல்றேன். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நீங்க எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரியா? நீங்க ஜாதகம் காசு கொடுத்து பாக்குறது கூட உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்க போன் பண்ணுங்க, என்னுடைய கருத்துக்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா சரிங்களா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி, ஜோதிடத்துல அனைத்து விஷயங்களையும் கற்றுதான் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். சரிங்களா? கற்றுதான் இந்த விஷயத்த ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஆனா நீங்க எல்லாம் விளம்பர முகத்துல இருக்கிறனால இதுக்கு முன்னாடி விளம்பரம் கொடுத்தவங்களுடைய அனுமதியோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இப்ப என்னுடைய புதிய விளம்பரமா நான் கொடுக்க வேண்டிய நானும் கட்டாயத்துக்கு வந்துட்டேன். விளம்பரமா கொடுக்க வேண்டாம், நம்ம ரீச் ஆனா போதும், நம்ம பேசும்போது ஒரு வீடியோல போய் பேசிட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போயிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இப்ப வாழணும் ஆசை வந்துருச்சு. ரெண்டாவது நம்மளும் நிறைய கருத்துக்கள் கொடுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. சரிங்களா? அதனாலதான் இந்த உண்மை புரிதலோட நான் பேசுறேன். நீங்க அதை பயன்படுத்திட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அதாவது என்னுடைய நம்பர் சொல்லிட்டு முன்னாடியே, அதாவது 9597034129 இந்த நம்பர்ல வந்து நீங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து சரிங்களா உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டு உங்களுடைய தாராபன் சார்ட்டை அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை முழு ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன். சரிங்களா? அப்படி பார்த்து சொல்ற மாதிரி இருந்தா முழு ஜாதகத்தை பாக்குற மாதிரி இருந்தா 1000 ரூபாய் என்கிட்ட பீஸ். 1000 ரூபாய் நீ கட்டிட்டு அந்த ஜாதகத்தையும் எழுதி நீங்க உங்களுடைய பிறந்த எனக்கு ஜாதகமே இல்ல சார் அப்படின்னா உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க பேரு, உங்க டைம், சரிங்க நீ பிறந்த டைம், பிறந்த ஊரு இதெல்லாம் எழுதி ஒரு பேப்பர்ல போட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட போட்டு விடுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த நம்பர்ல போட்டு விடுங்க. போட்டு விட்டீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு ஜாதகம் பிரிண்ட் அவுட் என் கம்ப்யூட்டர்ல எல்லாம் வச்சுதான் நாங்க ஆபீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பிரிண்ட் அவுட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே வீடியோல இருந்து கேமரா இருந்து எல்லாமே அனைத்தும் நாங்க, ஏன்னா மத்தவங்ககிட்ட போகும்போது ஒவ்வொரு விஷயத்தினால நம்ம வெளியே தள்ளப்படுறோம். அதனால நாங்களே உருவாக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தால் சரியா, நீங்க தெரியாத விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்கு நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க என்னுடைய செயல்பாடு தொழிலும் மெருகேற்றும் என்பது எந்தவித ஐயமில்லை என்பதை உணர்ந்து இந்த வீடியோவை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், கேட்டுக்கிட்டு இருந்த அனைத்து ஆன்லைன் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வழக்கமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.